தமிழ்நாட்டில் 5 முதல் 7 மாவட்டத்திற்கு மட்டும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாகவே தீவிரமாக நமக்கு பதிவாகும். எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழியுங்கிறத ஏற்கனவே நம்ம முன்னறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். அதே போலவே நமக்கு மழையானது தொடர்ந்து தமிழ்நாட்டுல மிக தீவிரமா நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடருமா? கண்டிப்பாக மழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் இந்த மழை பொழிவானது தொடர்ந்து நம்ம மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த கனமழையானது தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. என கடந்த சுற்று மழை பொழிவு நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழையாக இருந்துச்சு. அதனால் அடுத்த சுற்று மழை பொழிவு சென்னைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவானது ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டு இருக்கு. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சென்னை பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 27, 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். மழை வாய்ப்புகள் டிசம்பர் இறுதி வரை தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தாழ்வு பகுதிகள் நம்மை விட்டு விலகி போனாலும் மீண்டுமாக தமிழக கடற்கரை நெருங்கி நம்ம தமிழ்நாட்டிலேயே கரையை கிடக்கும். அதனால் தாழ்வு பகுதி விலகி போகுது, ஆந்திராவுக்கு போகும், ஒரிசாவுக்கு போகும், போகும் தாங்க. மழை பொழிவு அந்த பகுதிகளில் கொடுக்க தான் செய்யும். மறுபடியும் அந்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டியே திரும்பக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய தகவலோடு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏதோ இந்த மழை பொழிவு இன்றோட அல்லது நாளையோட முடிவடைகிறது அப்படிங்கிறது கிடையாது. 27, 28 வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும். அதனால் எல்லா 24 மணி நேரமும் கண்டிப்பாக மழை இருக்காது. ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வரைக்கும் தான் பெரிதளவில் நமக்கு மழை இருக்கும். மற்றபடி நமக்கு பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவும் தான் கடலோர மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு தான் நமக்கு மழை பொழிவுகள் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு 2 மணி நேரங்கள் வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நாள் முழுவதும் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ளத்தில் மூழ்குவது இந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. தொடர்ந்து ஒரு கனமழை மட்டுமே நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு நல்ல மழை இருக்குது. இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே தொடரும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் நமக்கு ஒரு மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புகள் இருக்குது. பெய்யாத பகுதிகள் மழை இது வரைக்கும் சரிவர எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ எல்லா இடங்களுக்குமே அந்த லேசான மழை, மிதமான மழைங்கிறது கடலோரங்களில் 100% எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை வந்துடும். அதில் நமக்கு மழை அளவில் தான் வித்தியாசம் இருக்கும். இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஒரு உதாரணத்துக்கு 7 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா, கடலூர், விழுப்புரத்தில் 3 முதல் 4 சென்டிமீட்டரும், டெல்டா மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் இந்த அளவில் தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கும். எப்படி இருந்தாலும் மீண்டும் தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கும் பொழுது அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது டிசம்பர் 26, 27லும் பரவலாக கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாகும். அதனால் வரக்கூடிய டிசம்பர் முடியும் வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு விட்டு விட்டு இருக்கும். அதனால் வெள்ளப்பெருக்கு, கடும் கனமழை, 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் மழை கேட்குறீங்க சென்னை பகுதியிலிருந்து. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பே கிடையாது. 50 சென்டிமீட்டர் மற்றும் 40 சென்டிமீட்டர்லாம் மழை கிடையாது. நமக்கு வருகிறதே 5லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் நமக்கு தொடர்ந்து இருக்கும். கனமழை, மிக கனமழை அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டத்தில் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்க முடியும். இந்த தாழ்வு பகுதி காரணமாக தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். பெய்யாத பகுதிகளுக்கு பலத்த மழை எச்சரிக்கை. எந்தெந்த பகுதிகளில் சரிவர நமக்கு மழை பெய்யாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மழையானது உள் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை தீவிரம்ங்கிறது கண்டிப்பாக கிடையாது. வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே வட தமிழக உள் மாவட்டத்தில் காணப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்குமே பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்குமே தவிர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்காதுங்க. உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு சூழ்நிலை,
எந்த பிரச்சனையும் கிடையாது. உள் மாவட்டத்தில், கடலோர மாவட்டத்தில் மட்டுமே இந்த மழை பொழிவானது இருக்கும். அப்படியே நமக்கு உள் மாவட்டங்களில் மழை வந்தாலும் அது லேசானது முதல் மிதமான மழையாக தான் இருக்குமே தவிர மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் என்னதான் வலுப்பெற்றாலுமே உள் மாவட்டத்தில் நமக்கு வான மேகமூட்டமும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையாகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து மீண்டும் விலகி சென்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கே திரும்பி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இது கடல் பகுதிகளிலேயே சுற்றி இருந்தாலும் நமக்கு மழை பொழிவுங்கிறது நமக்கு மிதமான மழையும் கனமழையாக மட்டுமே பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பாருங்க. இந்த தாழ்வு பகுதியோட வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட ஒரு 90% 90% கிட்டத்தட்ட நமக்கு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மீதியுள்ள 10% ஜனவரி மாதங்களில் ஒரு சில நாட்களில் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக தமிழக கடற்கரை நோக்கி வீசுவதன் காரணமாக டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். ஏன்னா வலுவான வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை நோக்கி வீசிக்கொண்டிருப்பதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழையும், டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் தொடர்ந்து அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகும். ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரங்கள் வரைக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது பரவலாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக அவ்வப்போது சில நேரங்களில் நமக்கு வந்து பதிவாகும். மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தென் மாவட்ட பகுதிகள், தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவே அதிகமாக இருக்கும். ஏன்னா தாழ்வு பகுதி வந்து சென்னை நோக்கி நகர்ந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக தென் மாவட்டத்தில் 1% கூட தென் மாவட்டத்தில் ஆபத்துகள், பாதிப்புகள் கண்டிப்பாக கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இயல்பாக இருக்கும். எந்த மழை பொழிவும் இல்லை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் தொடர்ந்து தெரியப்படுத்திருந்தீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் பனிப்பொழிவு மட்டுமே 100% பனிப்பொழிவாக இருக்கும். மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை மேற்கு தொடர்ச்சியில். அதே மாதிரி தேனி, தென்காசி மாவட்டங்கள் 100% பனிப்பொழிவுகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிக அளவு பனிப்பொழிவு மட்டுமே காணப்படும். மற்றபடி கனமழையினுடைய தீவிரம் இந்த இடத்துல அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நமக்கு மழை எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்தந்த பகுதிகளில் நீங்கள் கனமழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க. நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளிலும் இந்த மழை பொழிவுங்கிறது நம்ம மிக துல்லியமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெய்யாத பகுதிகள், மழை இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை பெய்யலையோ அந்தந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா மாவட்டங்களிலும் கனமழைங்கிறது கிடையாது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பரவலாக மழை பொழிவு. ஒரு 6-7 மாவட்டங்கள் மட்டும்தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போன்ற ஒரு 6 முதல் 7 மாவட்டங்களில் மட்டுமே பரவலாக கனமழை கிடைக்கும். மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே மிதமான மழையாகவே தொடர்ந்து நீடிக்கக்கூடும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.